அணிகளுக்குமே ஐபிஎல் கோப்பை என்பது பெரும் கனவாகத்தான் இருந்தது. 18 ஆண்டு கால வரலாற்றில் தற்போது ஐபிஎல் கோப்பையை ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கைப்பற்றி இருக்கிறது. எப்படி பாக்குறீங்க? இது வந்து எதிர்பார்த்துதான். ஏன்னா நல்ல சைடு வச்சுட்டு இருக்காங்க, அவங்க ஆக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் போலிங் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப நல்லா இருந்தது மற்ற டீமோட. ஸோ ஒருவேளை மும்பை ஃபைனல்ஸ் வந்ததுனாக்கா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் வந்து அவங்க கன்வின்சிங் விக்டரி. பேட்டிங் அவ்வளோ கிளிக் ஆகல இந்த ஃபைனல்ஸில். ஆனால் போலிங்கில் க்ருணால் பாண்டியாவோட போலிங் வச்சு அவங்க வின் பண்ணிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து க்ருணால் பாண்டியா தான் ரொம்ப அழகாக செட் பண்ணார். அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் அவுட் ஆனது அவங்களுக்கு பெரிய சீப் அவுட் ஆகிட்டார். ஒரு இனிஷியலாக எடுத்தார், அதுவே வந்து பெரிய ஹிட் அவங்களுக்கு. ஸோ மொத்தத்தில் வந்து குட் விக்டரி ஃபார் ஆர்சிபி. அவங்க 18 வருஷம் கழிச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ கோலிக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஏன்னா அவர் ஏங்கி நின்றார் கேப்டன்கிட்ட அடிக்கல முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இது. அண்ட் நல்ல சைடு வச்சுருந்தாங்க இத்தனை வருஷம், ஆனால் அடிக்க முடியல அவங்களால. ஏன்னா எங்கோ ஒரு இதில் ப்ராப்பர்ட்டியில் அவங்களால ப்ரெஷர் தாங்காமல் விட்டுருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து எல்லாமே அவங்களுக்கு செட் ஆச்சு. மெயினாக போலிங் நல்லா இருந்தது. அண்டு டீம் வந்து நல்லா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சார், இரண்டு அணிகளுமே இறுதிப் போட்டியில விளையாடி இருந்தாங்க. ஆனா இந்த லீக் சுற்று முழுவதுமே பார்க்கும் பொழுது இந்த சீசன்ல பஞ்சாபும் சரி ஆர்சிபியும் சரி நல்ல ஆட்டத்திறனோடு தான் இருந்தாங்க. ஆனா இறுதிப் போட்டியில ஆர்சிபி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இத்தனை ஆண்டுகளாக ஆர்சிபியால கோப்பையை வெல்ல முடியல, இப்ப வென்றிருக்காங்க. என்ன ஸ்ட்ராட்டஜி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பெருசா கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ராப்பர் டீம் செலக்ஷன். ஏன்னா இத்தனை நாள் போலிங்ல அவங்க வந்து சரியா டீம் இல்லாம இருந்தது. அண்ட் பேட்டிங்லயும் அவங்க வந்து சில 1-2 நல்லா சென்ட் பண்ணுவாங்க, 1-2-3. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்த் ரொம்ப இல்லாம இருந்தது. இந்த தடவை வந்து பேலன்ஸ்டா ரொம்ப பிடிச்சலாம் இருந்தது. இன்ஃபேக்ட் அவங்க 2 பேட்ஸ்மேன் மிஸ் பண்றாங்க. 2 பேரும் இன்ஜுரியில, ஒருத்தர் படிக்கல், இன்னொருத்தர் வந்து டிம் டேவிட். இவங்க 2 பேரும் தான் இன்னும் ஈஸியா வந்திருக்கும். பஞ்சாப் அணி இறுதிப் போட்டியில என்ன தடுமாற்றத்தை கண்டாங்க, என்ன மிஸ் பண்ணிட்டாங்க? அவங்க அன்னெசரியா ப்ரெஷரைஸ் ஆனாங்க. இப்போ கடைசியில சஷாங்க் சிங் வந்து ஈஸியா அடிச்சுட்டு ரொம்ப ஈஸியா கொண்டு போயிருந்தாங்க அவர் சஷாங்க் சிங். அந்த மாதிரி பண்ணாம முதல்ல வந்து ரொம்ப டிமிடா விளையாடினாங்க. ரொம்ப ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து போலிங்க்கு விளையாடினாங்க. அதனால தான் அவங்க தோத்தாங்க. சார், இந்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல இப்ப ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் 2 அணிகள்லையுமே சேர்த்து ஜொலித்த நட்சத்திர வீரர்கள்னா யார் யாருன்னு சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல ஆட்டத்திறனை வெளிப்படுத்திய வீரர்கள்னா யார் யார் சொல்லுவீங்க? இல்ல, ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் படிக்கல்னு ஒரு பேட்ஸ்மேன் நம்பர் 3 இறங்கி அவர் தான் வந்து கேம் சேஞ்சர் இந்த வருஷம் அவரு. தென் போலிங்ல வந்து நல்ல ஒரு 3 ஃபாஸ்ட் போலர், ஹேசல்வுட், புவனேஷ்குமார், யாஷ் தயால், இவங்க 3 பேர் நல்லா போட்டாங்க. அண்ட் கோலி ஆஸ் யூஷுவல் அவர் வந்து ஆங்கர் ரோல் விளையாடினாரு. மெயினா வந்து இந்த படிக்கல் தான், அவர் தான் இந்த சீசன் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம்.